இந்நேரம் நமக்கு சுதந்திரம் மட்டும் கிடைக்காம இருந்ததுன்னா நம்ம இன்னும் அடிமைகளா மட்டும்தான் இருந்திருப்போம். நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது நம்ம மகாத்மா காந்திஜி தான். வாங்க இன்னைக்கு இந்த குடியரசு தின நன்னாள்ல நம்ம காந்திஜிக்கு மரியாதை செய்யலாம். என்னாச்சு? ஷாக் ஆயிட்டீங்களா? நீங்க எல்லாருமே இவரை ஒரு மகாத்மா காந்திஜியோட சலன் மட்டும் தான் நினைச்சீங்க. அதான் இல்ல, இறந்து போன காந்தியை கூட நம்மளால நினைச்சா திருப்பி கொண்டு வர முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் சேஷு பாபு. வாங்க இவரோட ரெக்கார்ட்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். சேஷு பாபு சாரோட வேர்ல்ட் ரெக்கார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரு 38 மணி நேரம் எதையும் சாப்பிடாம எந்த ஒரு சின்ன மூமெண்ட்டும் கொடுக்காம சில மாதிரி ஒரே இடத்துல நின்றுருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சேஷு பாபு சார் காந்தி மாதிரி வேஷம் மட்டுமே போடாம தன்னோட வாழ்க்கையிலையும் ஒரு காந்தியவாதியாவே இருந்துட்டு இருக்காரு. சேஷு பாபு சார், எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை. நீங்க ஒரே இடத்துல 38 மணி நேரம் ஒரு சின்ன அசைவு கூட இல்லாம எப்படி உங்களால இருக்க முடிஞ்சது? சார், இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொன்னோம்னா என்னோட ஒய்ஃபு, என்னோட பசங்க இவங்க கொடுத்த ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் சார். சாப்பிடாம எந்த ஒரு வேலையும் செய்யாம ஒரே இடத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணது தான் இதுக்கெல்லாம் காரணம். இதுக்காக நான் டெய்லியும் சைக்கிளிங் தான் போவேன். எனக்கு லீவு கிடைச்சா போதும் நான் சைக்கிள்ல தான் சுத்திக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு ஒரு பெரிய பிராக்டிஸ்னு கூட சொல்லலாம். டெய்லி யோகா பண்றது, எக்ஸசைஸ் பண்றது என்னோட ரொட்டீன் ஒர்க்குன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் யோகா பண்ணுவேன். அது என் பாடியை ரொம்ப ஸ்டிஃபா வச்சுக்குது. இது வரைக்கும் நான் அது மாதிரி ஒரு 3 ரெக்கார்டு பண்ணியிருக்கேன். இதுக்கு மேல நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை. சேஷு சார், இன்னைக்கு நம்ம சபாஷ் இந்தியா செட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு இங்க நிறைய குழந்தைங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ம எப்பவுமே அமைதியா இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது. உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய கையில தான் இந்தியாவோட ஒட்டுமொத்த எதிர்காலமே இருக்கு. அதை நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாக்கணும். எதிர்கால இந்தியா ரொம்ப பிரகாசமா இருக்கணும். சேஷு சார், உண்மையிலே நீங்க பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தான். ஃப்ரெண்ட்ஸ், உங்க மனசுல அமைதியும் விவேகத்தையும் கொண்டு வந்துட்டீங்கன்னா முடியாதுன்ற வார்த்தை நம்ம ஆக்ராதிலே கிடையாது. ஏன்னா நம்ம இந்தியா, சபாஷ் இந்தியா.